இன்ஸ்டண்ட்டாக இருக்க ஜெல்லி பவுடர் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இதில் குடுத்துருக்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து இந்த பவுடரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு டோரிமான் ஸ்டிக்கர் குடுத்துருப்பாங்க. அத குழந்தைங்களுக்கு குடுத்துருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்ததா வந்து ஜெலட்டின் பவுடர் இருக்கு இல்லையா? அதுவும் குடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிறணும். ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. அந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தண்ணி அளவு எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா, 500 எம்எல் குடுத்துருக்காங்க. நீங்க மெஷர் பண்ணி எவ்வளோ 500 எம்எல் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த தண்ணிய வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பவுட்ரு, அதில் கலந்துருங்க அந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சீக்கிரமாகவே கலந்துருங்க. இல்லாட்டி அது வந்து கிளாட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கள் இந்த வேலைய மாத்திரம். பார்த்து பண்ணிவிட்டு இப்போது அந்த குட்டி குட்டி பவுலில் வந்து இதை ஃபில் பண்ணிடுங்க. ஒரே பவுலில் போட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அதுக்காண்டி குட்டி குட்டி பவுலில் ஃபில் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இது வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கலாம். இப்போ வந்து அந்த பவுல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹீட் இல்லாமல் இருக்கணும். இப்போ வந்து ஒரு தட்டை எடுத்துக்கிறோம். தட்டை எடுத்துகிட்டு இந்த பவுல் இருக்குல்ல, அதை அப்படியே அப்படியே வச்சு கவுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக அந்த மோல்டுலேருந்து அழகாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட ஜெல்லி ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.